خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, 38வது சூறாவில் அத்தியாயத்தில் 34, 35 ஆகிய 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள் தப்சீர் என்ற பெயரில். இந்த கட்டுக்கதையை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் ஜும்மா மேடைகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கூட மக்களிடத்தில் பிரச்சாரமும் செய்து வருகிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 38, 34 வலக்கது ஃபதன்னா சுலைமான, சுலைமானை நாம் சோதித்தோம். அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது, அவருடைய ஆசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம். சும்மானாப், பிறகு அவர் திருந்திக் கொண்டார். இவ்வளவுதான் அதுல இருக்குங்க. இதான் 38, 34 என்ன இருக்குன்னு கேட்டா, சுலைமானை நாம சோதிச்சோம். அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை போட்டோம், அவர் திருந்தினார். இதை பார்த்தால் ஒண்ணுமே யாருக்கும் விளங்காது. மேலோட்டம் பார்த்தோம்னு சொன்னா அது என்னன்னு விளங்கவில்லை என்ற உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விளங்குற மாதிரி ஒரு கதையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமானை சோதித்தோம் என்றால் என்னன்னு கேட்டா, சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த சாம்ராஜ்யத்தை கொஞ்ச நாள் நல்லா பறிச்சுக்கிட்டானா, அதான் சோதனைங்கிறது. சுலைமான் நபிய சோதிச்சோம்னு சொன்னா, சுலைமான் நபி ராஜாவா இருந்தார்ல, அரசரா இருந்தார். அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசு பதவியை நம்ம பறிச்சுக்கிட்ட அவரை சோதிச்சோம் அப்படின்னு சொல்லி சுலைமானை சோதித்தல் என்பது அவரை பதவி நீக்கம் செஞ்சதுதான் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா, அந்த ஜனாதிபதி பதவியை, அந்த ராஜா மன்னருங்கிற பதவியை அவர் தேர்ந்து எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பண்ணான்னு கேட்டா, அவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல சைத்தானை கொண்டே உட்கார வச்சுட்டான். சைத்தான் அந்த நாட்டை ஆள்ற அளவுக்கு எல்லாம் அணிஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை போட்டோம்னு சொன்னா சைத்தானை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தவறை விளங்கிக்கிட்டு திருந்தினார்னு அனாப்னு இருக்குது. திருந்தினார்னு அவங்க அர்த்தம் செய்யாம சும்மா அனாப், பிறகு அந்த பதவியை திரும்ப பெற்றுக் கொண்டார் இப்படின்னு ஒரு அர்த்தத்தை அவங்க கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதைகளை எழுதி வச்சுக்கிறாங்க. அது என்ன கதைன்னு கேட்டா, உண்மையா இருந்தா ஒரு கதை தான் இருக்கும், வரலாறா இருந்தா ஒண்ணுதானே இருக்கு. கதையா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, இதுக்கு பலவிதமான கட்டுக்கதைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை தப்சீர் இப்னு கசீர், தப்சீருல் குர்துபி உள்ளிட்ட எல்லா விரிவுரையாளர்களும் இந்த கிஸ்ஸாக்களை தொடர்ந்து ஒரு 6-7 பக்கத்துக்கு இந்த கட்டுக்கதைகளை விளக்க உரை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கிஸ்ஸா எப்படின்னு கேட்டா, ஒரு கிஸ்ஸா இப்னு கசீரில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அதாவது சுலைமான் நபி அவங்களை பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயத்தை எழுப்புமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இது உண்மை, கட்டளை இடுகிறான். கட்டளை இடும் போது என்ன அல்லாஹ் சொன்னானா, நீ இதை கட்டும் பொழுது எந்த விதமான கல் உடைக்கிற சத்தம், இரும்பு சத்தம்லாம் வெளியே கேட்கக்கூடாது. சமட்டில் அடிக்கிறது, கட்டடம் கட்டினா சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்காத அளவுல இந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று அவருக்கு கூறப்பட்டது. அப்படி கூறப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, சும்மா அப்படி கூறப்பட்டதான். கூறப்பட்ட உடனே அந்த பைத்துல் முகத்தஸை கட்டும் பொழுது எப்படி சத்தம் வராம கட்டுறது, கொத்து வேலையா நடக்கும்ல, கற்களை செதுக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம், சிற்பம் அந்த தூண்கள்லாம் செதுக்கப்படும். செதுக்கும் போது என்னுடைய சத்தங்கள் கேட்கும். அந்த மாதிரிலாம் கேட்ட அளவுல நீ என்ன செய்யணும், அந்த கட்டடத்தை எழுப்பணும்னு அல்லாஹ் சொன்னானா. சொன்ன உடனே அவர் யோசிச்சு பார்த்தாரா, அது சத்தம் வரத்தான் செய்யலாம். என்னவோ பண்ணி பார்க்கிறாரு, அந்த சத்தம் வராமல் அந்த கொத்து வேலைகளை என்ன செய்ய முடியல, அந்த கல் செதுக்கிற வேலையை செய்ய முடியல. உடனே அவருக்கு சொல்லப்பட்டுச்சான், கடல்ல ஒரு சைத்தான் இருக்கலாம், கடல்ல தனியா ஒரு சைத்தான் இருக்கான், அவன் பேரு சஹ்ருன்னு அவனுக்கு பேரு. அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவன் இதுக்கு நல்ல ஒரு யோசனை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபிக்கு சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன, அவனுடைய வழக்கம் என்னன்னு கேட்டா, அந்த கடல்ல ஒரு நீரூற்று இருக்கலாம், அதுல வாரத்துல ஒரு நாள் தான் வருவான். அவனை போய் பிடிக்கிறதா என்ன செய்யணும், கடலுக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கிறது, அந்த நீரூற்றுல தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி சைத்தான் என்ன செய்வான், வாரத்துல ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிடுவானா. அப்ப அந்த மாதிரி வருவான்.
அதை வச்சு நீங்க பொறி வச்சு ஆளை பிடிச்சு போடலாம். அவனை கூட்டிட்டு வந்தா தான் என்ன செய்யும், இந்த சத்தம் இல்லாமல் இந்த பைத்துல் முகத்தஸை கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சுலைமான் நபி என்ன உத்தரவு போட்டாராம், அந்த நீரூற்றுல உள்ள தண்ணியெல்லாம் இறைச்சிருங்க, இறைச்சிட்டு அதுல சாராயத்தை நிறைச்சிருங்க, மதுபானத்தை ஃபுல்லா. அதை குடிச்சவன போதை ஏறுவான்ல, தண்ணியை பூரா காலி பண்ணிட்டு என்ன செய்யணும்னா அதுல நீங்க மதுபானத்தை ஃபுல்லா நிறைச்சு வச்சிருங்க அப்படின்ன உடனே அவன் வர்றான். வந்தவன என்ன செய்யறான், இந்த மாதிரி நீ நல்ல தண்ணியா தான் இருக்கிற, ஆனா நீ போதை ஏற்றி எங்களை கெடுத்து விட்டுருவீல, அதனால நான் உன்னை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டானா. அப்புறம் தாகம் தாங்க முடியலையா, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யானா மறுபடியும் சாயந்தரத்துல அந்த தண்ணியை குடிச்சிட்டானா, அந்த மதுபானத்தை குடிச்சிட்டானா. குடிச்ச உடனே பயங்கரமா அவனுக்கு போதை ஏற்பட்ட உடனே சுலைமான் நபி என்ன பண்ணாங்களா, அதை ஒரு மோதிரம் ஒண்ணு வச்சிருப்பாங்களாம், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அவர் கையில் ஒரு மோதிரம், அதை அப்படி காட்டினாங்களாம் அவன் கிட்ட. அதை கொண்டே காட்டின உடனே அதை அப்படியே பணிஞ்சிட்டானா. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அது மந்திரக்கோள் மாதிரி என்ன செய்யறாங்க சுலைமான் நபி, அந்த மோதிரத்தை வச்சுதான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாராம். இந்த மோதிரத்துல விஷயமே இருக்குதான் அப்படின்னு. இந்த மந்திரவாதியுடைய உயிர் ஒரு வண்டுக்குள்ள இருக்குமாங்கல்ல, இந்த கதை எழுதும் போது இந்த மந்திரவாதியை கொண்டாந்து என்ன செய்யணும், ஒரு வண்டு அங்க இருக்கு, அங்க இருந்து 7 தீவை தாண்டி போகணும், அங்க போய் அந்த வண்டை போய் கொண்டாதான் இவனை கொல்ல முடியும், இல்லாட்டி கொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த கட்டுக்கதையில் எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் ஆட்சி எதுல இருந்துச்சுன்னு கேட்டா அந்த மோதிரத்துக்குள்ள இருந்திருக்குது. அந்த மோதிரத்தை அப்படி காட்டினார்ல, அது அப்படியே ஆடி போய் வந்துட்டானா, இழுத்துட்டு வந்துட்டாங்களாம். அவனை கொண்டு இப்ப நம்ம பள்ளியா நாங்க பைத்துல் முகத்தஸ் கட்டணும், அதுல சத்தம் இல்லாம கட்டுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணானா, ஒரு மீன் கொத்தி பறவை இருக்குல்ல, அதனுடைய முட்டையை ஒண்ணு எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு சொன்னானா. எடுத்து கண்ணாடி கிளாஸ் வச்சு அதை மூடி போடுங்க. மூடுனோடனே அந்த பறவை தேடிட்டு வந்துச்சான் முட்டைய. பறவைகள் கொஞ்சம் தான் தேடிப்போம், முட்டையெல்லாம் தேடிப்போம், அது வழங்குதா. பறவைகள் முட்டையை தூக்கிட்டு வந்தோம்னா முட்டையை தேடிக்கிட்டா போகும். எழுதும் போது கூட அந்த கிறுக்கு பயில்களுக்கு அந்த மூளை வேலை செய்யாது போல இருக்கு. கோழி முட்டையை எடுத்துட்டு முட்டையை தேடி வருமா, அது வேற முட்டை விட்டுட்டு போயிடும். அப்ப அடகாத்துக்கிட்டு இருக்கிற முட்டையா இருந்தா கூட எடுத்துட்டு வந்தா ஒண்ணும் செய்யாது. அது குஞ்சியாக வந்த பிறகுதான் அந்த பறவைகள் பாசம் செலுத்துவீங்களே, முட்டையை காணலன்னு அது ஓடி வந்துருச்சான். முட்டையை வந்தோடனே கிளாஸுக்கு உள்ள இருக்குது, கண்ணாடி கிளாஸ்ல இருக்குது, தெரிய மாட்டேங்குது. உடனே அந்த பறவை யோசனை பண்ணி என்ன செஞ்சா, ஒரு வைரக்கல்லை எடுத்துட்டு வந்துச்சான். அந்த வைரக்கல்லை கொண்டு அந்த கண்ணாடி மேல வச்ச உடனே வைரக்கல்லுக்கு கண்ணாடி உடைக்கும் இல்லையா, அது உடைஞ்சிருச்சான். உடஞ்ச உடனே நினைஞ்சாங்களா, இதான் மெத்தட், இந்த கல்லை வச்சு நம்ம அடிச்சோம்னா சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துக்கொண்டு அதை வைத்துக் கொண்டு நினைஞ்சாங்களா, அந்த கற்களை எல்லாம் செதுக்கினாங்களா, சத்தம் வரல. சும்மா கேட்கறதுக்கு ஒரு ருசிகரமா இருக்கிற தப்சீர்ங்கிற பேர்ல இதுல கேட்டாலே ஒரு அருவருப்பா இருக்கு, என்ன கதை சொல்றாங்க. இது தப்சீருக்கு தான் இருக்குது, அரபில் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம கட்டிட்டு இருந்தாங்களாம். இப்படி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது சுலைமான் நபிக்கு ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா, பாத்ரூம் போனார்னு சொன்னா, மலஜலம் கழிக்க போனார்னு சொன்னா அந்த மோதிரத்தை கழிச்சிட்டு தான் போவாராம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பேருக்கு அதுல இருக்கும் போல இருக்கு, எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போறது வழக்கம். அப்ப ஒரு நாள் அப்படி போகும்பொழுது பக்கத்துல இவன் இருந்தானா, யாரே இந்த சைத்தான் குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, கடல்ல இருந்து மதுபானத்தை கொடுத்து கூட்டு வந்தாங்கல்ல, அவன் தான் பக்கத்தில் நின்றானா. இருப்ப அந்த பாத்ரூம்ல போயிட்டு வந்துடுறா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு என்ன செஞ்சாராம், சுலைமான் நபி மோதிரத்தை கொடுத்துட்டாராம். இது மனைவியை குடும்ப வாழ்க்கை நடத்தும் போதும் பாத்ரூம் போகும்போது கலெக்டருடைய வழக்கமா. உடனே என்ன செஞ்சாரோ, அவரு பாத்ரூம் போன உடனே செய்தான் என்ன செஞ்சானா, அந்த மோதிரத்தை தூக்கி கடல்ல வீசி எறிஞ்சிட்டானா. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள கடல்ல தூக்கி வீசி எறிஞ்ச உடனே அதை ஒரு மீன் சாப்பிட்டுச்சான். இந்த மோதிரம் போன உடனே ஆட்சிக்கு போயிடுச்சாங்க. மோதிரத்துல இல்ல மந்திரக்கோள் மாதிரி அது அற்புத மோதிரம். அது இந்த அற்புத மோதிரம் அவரை விட்டு போன உடனே அவருடைய ஆட்சி எல்லாம் போயிடுச்சு. போன உடனே இந்த செய்தான் இருக்கான, இவனுக்கு சுலைமான் நபியுடைய வடிவம் வந்துருச்சான். அவர் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு இல்ல பார்த்தா, இவனை பார்த்தா சுலைமான் நபி மாதிரி தோற்றம் இவனுக்கு வந்துருச்சான். இவன் போய் அந்த அவருடைய இடத்துல உட்கார்ந்துட்டானா. இதான் சோதித்தோம், சுலைமானை சோதித்தோம்னா இந்த மாதிரி ஆட்சியை பறி கொடுக்கிற மாதிரி சோதிச்சோம். அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை தூக்கி போட்டவன் இருக்குல்ல, உடலை தூக்கி போட்டவங்கிறது செய்தான தான் சொல்லுது. அவனை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டோம், சுலைமான் நபி இருந்த இடத்துல அவன் போய் உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் உட்கார்ந்துட்டானா. உட்கார்ந்தவன அவன் எல்லா ராஜ்யம் அவனே பண்றானா. இவர் இது எடுபடலையா, யார் நம்ப மாட்டேங்கிறாங்களாம். செய்தானா இருக்கிறதுனால தப்பா தீர்ப்பளிக்கிறானா, தப்பான ஹலால ஹராமாக்குறானா, ஹராம ஹலாலாக்குறான், அந்த மாதிரிலாம் செய்யறான். ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் எல்லாம் செஞ்சாலும் அதை சேர்த்துக்குவாங்க. இந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அதாவது சுலைமான் நபியுடைய மனைவிட்ட மட்டும் போக முடியலையா,
மற்றதுல எல்லாம் சுலைமான் நபி இருந்துட்டாங்க தவிர அவருடைய மனைவிமார்கள்ட்ட வந்து நெருங்க முடியல. மற்ற எல்லாமே சுலைமான் நபியுடைய எல்லாத்தையுமே நினைஞ்சிட்டாங்க